உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக ஒவ்வொரு முஃமினுக்கும் கிடைக்க வேண்டிய பெரிய ஒரு பாக்கியம்தான் இந்த ஹுஸ்னுல் ஹாத்திமாவாகும். இந்த ஹுஸ்னுல் ஹாத்திமா நமக்கு கிடைப்பதற்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளை சில முக்கியமான அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் ஹாக்கிம் மற்றும் இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் செல்வான் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருப்பது. மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு ஒருவர் மௌத்தாக கிடைத்தால் அது அவருடைய ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்குரிய ஒரு அடையாளமாகும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு மௌத்தாகவில்லை என்று சொன்னால் அது ஹுஸ்னுல் ஹாத்திமா இல்லை என்பது அர்த்தம் அல்ல. இது ஒரு அடையாளம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு மௌத்தாகுவதும் ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் முஸ்லிமின் யமூது யௌமல் ஜும்அத்தி அவ் லைலத்தல் ஜும்அ இல்லா வகாஹு அல்லாஹு ஃபித்னத்தல் கபர். ஒரு முஸ்லிம் வெள்ளிக்கிழமை அன்று அல்லது அன்று இரவு, வெள்ளி இரவு மௌத்தானால் கபருடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ கபருடைய ஃபித்னாவிலிருந்து ஒருவன் பாதுகாக்கப்படுவது என்பது அவனுடைய நல்ல முடிவாகும். இப்போ அது இடம்பெறுவது வெள்ளிக்கிழமையில் அவன் மௌத்தாகுவதனால் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு முஸ்லிம் ஷிர்க்கு செய்யாத நிலையில் இருக்கிற ஒரு முஸ்லிம் வெள்ளிக்கிழமை தினத்தில் அன்று பகலோ அல்லது இரவோ மௌத்தானால் அவனுக்கு நல்ல முடிவு அமையும் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதே போல ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்துல் முஃமின் பி அர்கில் ஜபீன். நெற்றி வியர்வையோடு ஒருவர் மௌத்தாகிற நேரத்தில் நெற்றி வியர்த்தால், நெற்றியிலிருந்து வியர்வை வந்தால் அது ஒரு நல்ல மௌத்துக்குரிய அடையாளமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப அதுவும் ஒரு ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்குரிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஹுஹதாஉ ஹம்ஸா. ஷஹீதுகள் 5 வகைப்படுவார்கள். ஒன்று அல் மத்ஊன். தாஊன் என்கிற அந்த பிளாக் நோயில் அகப்பட்டு அதனால் ஒருவர் மௌத்தாகுவது. தாஊன் என்கிற ஒரு வகையான தொற்று நோய்க்கு உள்ளாகி ஒருவர் மௌத்தாகுவது அவருக்குரிய நல்ல முடிவாகும். வல் மபுத்தூன். வயிற்றில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒருவர் மௌத்தானால் அதுவும் ஷஹாதத்திற்குரிய, ஒருவருடைய வீர மரணத்திற்குரிய அடையாளமாகும். வல் கர்க். நீரில் மூழ்கி மௌத்தாகுவது. வசாஹிபுல் ஹதும். அதே போன்று கட்டிட இடிபாடுகளுக்கு இடையில் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்து அதற்கு இடையில் ஒருவர் அகப்பட்டு மௌத்தானால் அவரும் ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கிற போது ஒருவருடைய இறுதி முடிவு இவ்வாறு அமைகிற போது அது நல்ல முடிவாக கருதப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மர்அத்து யக்துலுஹா வலதுஹா ஜம்ஆ ஷஹாதா. அதாவது ஒரு பெண் குழந்தை பெறுகிற நேரத்தில், குழந்தையை பெறும்போது ஏற்படக்கூடிய பிரசவ ருது மற்றும் பிரச்சனைகளால் ஒரு பெண் மௌத்தானால் அந்த பெண்ணுடைய மௌத்தும் ஷஹாதத்தாகும் என்று சொன்னார்கள். ஷஹாதத் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் மௌத்தாகிய ஒரு மௌத்தாகவே கருதப்படும். எனவே இதுவும் ஒரு நல்ல முடிவாகும். அதுபோல ஒரு மனிதர் தீயில் அகப்பட்டு மௌத்தாகுவது, தீயிலே ஒருவருடைய வாகனம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஃபயர் ஆகிறது, அல்லது வீட்டில் ஃபயரிங் ஏற்படுகிறது, இப்படியான காரணங்களால் தீயில் அகப்பட்டு அவர் மௌத்தானால் அதுவும் நல்ல முடிவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல ஒரு மனிதர் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் கொல்லப்பட்டால், மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக கொலை செய்யப்பட்டால், அதுபோல ஒருவர் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக போராடி அந்த போராட்டத்திலே
கொலை செய்யப்பட்டால் அவருடைய மௌத்தும் நல்ல மௌத்தாக, அவருடைய முடிவும் நல்ல முடிவாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஒரு மனிதன் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மௌத்தாகுவது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் இப்திகா வஜ்ஹில்லாஹ் குதிம லஹு பிஹா தஹலல் ஜன்னah. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அல்லாஹுடைய திருப்தியை நாடி சொல்லி அதிலே அவர் மௌத்தானால் அவர் சுவர்க்கம் செல்லுவார். அதே போல வமன் தஸத்தக பிஸதகத்தின், ஒருவர் சதகா கொடுக்கிறார், குத்திம லஹு பிஹா தஹலல் ஜன்னah, சதகா செய்து கொண்டிருக்கும் போது மௌத்தானால் அவரும் சுவர்க்கம் செல்லுவார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒருவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைவதற்கான சில அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனதிலே என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால், என்னுடைய முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்வு பற்றிய ஒரு பூரணமான தெளிவுள்ள சமுதாயம் என்றால் அது நாம் தான். இந்த உலக வாழ்க்கையை பற்றி சரியாக புரிந்திருக்கிறோம், இந்த உலகத்தை பற்றி சரியாக புரிந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதில் நாம் கோடி மடங்கு தெளிவோடு இருக்கிறோம். அதே போன்று இந்த உலகமும் அழிந்துவிடக்கூடியது என்பதிலே மிக உறுதியோடும் தெளிவோடு இருக்கிறோம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நாம் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கபரிலே ஒரு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அதற்கு பிறகு உலகம் அழிக்கப்பட்டு பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டு மஹ்ஷர் உண்டாக்கப்படும். அந்த நேரத்தில் நம்முடைய கணிப்பீட்டின்படி 50,000 வருடங்கள் சூரிய வெப்பத்திலே நிற்க வேண்டும் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு ஒன்றில் சுவர்க்கம் அல்லது நரகம் என்பதை நம்பியிருக்கிறோம். நரகத்திற்கு போய்விடக் கூடாது, ஏனென்றால் அதனுடைய தண்டனை பயங்கரமானது என்று நம்பியிருக்கிறோம். எனவே நம்முடைய உச்சகட்ட ஆசையும் நம்முடைய எதிர்பார்ப்பும் நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது என்பதுதான் என்பதிலே நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நாம் உலக வாழ்க்கை பற்றிய, உலகம் பற்றிய ஒரு மிக பெரிய அளவிலான தெளிவோடு இருக்கிற நாம், நம்முடைய முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். நாம் ஆசைப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வான். நாமும் அல்லாஹ்விடத்தில் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல முடிவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.